அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். யார் யார் என்னென்ன மொழி பேசினாலும், உலகத்தில் உள்ள எத்தனை இனங்கள் இருந்தாலும், எத்தனை கலாச்சாரங்கள் இருந்தாலும், அனைத்தும் தமிழ் சார்ந்தவையே, அனைத்தும் தமிழிலிருந்து சென்றவையே, அனைத்தும் தமிழ் இனத்தின் பரிணாம வளர்ச்சியே. வணக்கம். வாருங்கள் பார்க்கலாம். ஒரு காந்தி கரன்சி, இது எல்லாமே யூஎன்சிங்கிறதுல நோ டவுட். ஒரு ரூபா தாள் 3 தாள் G67 ப்ரீஃபிக்ஸு 365 912 913 914 சீரியல் பிரகாரம் ஒரு 3 தாள் மட்டும் கிடச்சிச்சு. எல்லாமே 100% யூஎன்சி தாளில் சந்தேகம்லாம் கிடையாதுன்னு இந்த பக்கம் பார்த்துக்கலாம். ஐஜே படேல் அவங்க கையெழுத்து போட்டது. 1 ரூபி கரன்சி 3 தாள் மட்டும். 2 ரூபா தாள் 5 தாள் எல்கே ஷா அவர்கள் கையொப்பமிடப்பட்டது. நம்பர் B65 ப்ரீஃபிக்ஸு 685 135 136 137 138 139 5 தாள் உங்களுக்கு ஒரு கெட்டிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். ப்ரீஃபிக்ஸ் நம்பர், சீரியல் நம்பர். இந்த பக்கம் அப்படியே மகாத்மா காந்தி படம் போட்டது. அமர்ந்திருக்கும் நிலையில் ஒரு தியாகத்தின் திருவுருவம் அமர்ந்திருக்கும் நிலையில் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருப்பது போல் ஒரு தோற்றத்தை வரைஞ்சிருக்கார்கள். மேலே பாரதிய ரிசர்வ் பேங்க் அப்படின்னு எழுதிருக்கு. 2 ரூபீஸு 2 ரூபியே. ஒரு அற்புதமான யூஎன்சி கரன்சி. எல்லாருமே என் சரிதை, உலக சரித்திரம், இன்னும் 1000 தலைப்புகள் புத்தகம் வெளியிட்டாங்க. ஆனால் ஒரு புத்தகத்தின் பெயரையே சத்திய சோதனை என்கின்ற பெயரில் வேர்ல்டிலே புத்தகம் வெளியிட்ட ஒரே நபர் மகாத்மா காந்தி அவர்கள். மகாத்மா காந்தி எழுதிய புத்தகத்தின் பெயர் மகாத்மா காந்தியின் சுயசரிதை அல்ல. ஆனால் மகாத்மா காந்தியின் சுயசரிதை அதில் நிறையா இருக்குது. அந்த புத்தகத்தின் பேர் சத்திய சோதனை. நான் இதுவரைக்கும் குறைஞ்சது ஒரு 1000 புக்ஸ் வாங்கியிருப்பேன். நிறைய நண்பர்களுக்கு அதை இலவசமாக கொடுத்துருக்கேன். பள்ளிக்கூட குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். பள்ளிக்கூடங்களுக்கு போவேன். பையங்களுக்கு ஃபுல்லாக ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்பீச் அல்லது மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பேன். அப்பப்போ ஒவ்வொரு கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்விக்கு பதில் சொன்னவங்களுக்கு சத்திய சோதனை புத்தகத்தை அன்பளிப்பாக கொடுப்பேன். அந்த புத்தகம் காதி கிராஃப்ட் சர்வோதயா அந்த கூட்டுறவு சங்கம் அது சார்பாக விற்பனை செய்யக்கூடிய விற்பனை நிலையத்தில் விலை மலிவாக உங்களுக்கு தருவார்கள். 10 புத்தகம் 20 புத்தகம் வாங்கினீங்கன்னா அதுக்கு டிஸ்கவுண்ட் வேறு போட்டு தருவாங்க. அதனால் அதை விலை மலிவு, உயர்ந்த புத்தகம், ஒரு மகான் எழுதியது, மகான் என்று கருதப்படக்கூடிய ஒரு நபரால் எழுதியது. ஏன்னா மகாத்மா காந்திக்கும் கூட இப்போ எதிர்ப்புகள் உருவாயிருச்சு. ஒரு காலத்தில் இல்லை, இப்போ உருவாயிருச்சு. அதனால் மகாத்மா பசவேஸ்வரையா கூட மகாத்மா பட்டம் உண்டு. இருந்தாலும் அது மக்களுக்கு தெரியாது, ரீச் ஆகலை. மக்களுக்கு தெரிந்த ஒரே மகாத்மா காந்தி அவர்கள் மட்டும்தான். இது ஒரு 2 ரூபா தாள், பக்கா யூஎன்சி தாள். ஒரு 5 ரூபீஸு நம்பர் A49 065 707 708 709 710 711 5 கரன்சி, பக்கா 100% யூஎன்சி. ஒரே பண்டலில் உள்ளது கரன்சி. இந்த பக்கமும் அதே தோற்றத்தில் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருப்பது போல் ஒரு மகாத்மா காந்தியின் உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு தாள். பியூர் கரன்சி 100% யூஎன்சி. பாரதிய ரிசர்வ் பேங்க் 5 ரூபியே 5 ரூபீஸ். ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷன். என்கிட்ட இது ரொம்ப சீப் ரேட்டுக்கெலாம் இருக்குது. ஆனால் இங்கே கிழிஞ்சிருக்கும், இங்கிட்ட ஒரு கரை இருக்கும், இங்கிட்ட ஒரு கரை இருக்கும். பக்கா யூஸ்டு கண்டிஷன் கரன்சி. திஸ் கரன்சி இஸ் பக்கா யூஎன்சி கரன்சி. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் 10 ரூபீஸ் கரன்சி, ஒரு 5 கரன்சி. நம்பர் J87 18
450, 451, 452, 453, 454. 5 currency. LK Shah sign, back side, same Mahatma Gandhi picture. Bharatiya Reserve Bank, 10 रुपये, 10 rupees. ₹5 का दिस साइड इंग्लिश लेटर नो, हिंदी लेटर, दिस साइड इंग्लिश लेटर. 10 rupees का दिस साइड इंग्लिश लेटर, दिस साइड हिंदी लेटर. ये डिफरेंट. 5 rupeesல 5 ரூபாய் தள்ள வலதுபுறம் ஹிந்தியிலையும் இடதுபுறம் ஆங்கிலத்திலும் இருக்கும். 10 ரூபாய் தள்ள வலதுபுறம் ஆங்கிலத்திலும் இடதுபுறம் ஹிந்தியிலும் இருக்கும். 100 ரூபா தள்ள அப்படி பேச்சுக்கு இடம் இல்லை. வித்தியாசத்தை காமிக்கேன். 1 bundle, 5 currency, பக்கா யூஎன்சி, மகாத்மா காந்தி கரன்சி, வெரி ரேர் கரன்சி, வெரி ரேர் செட்டு. नेक्स्ट 50 रुपये का गांधी नोट, ओल्ड नोट नहीं है. ये 30 फर्स्ट इश्यू, ये WA81 सेकंड इश्यू. ரெண்டுமே எல்கே ஷா தான், பக்கா யூஎன்சி, எந்த விதமான ரிமார்க்ஸும் இருக்காது. WA81, 78, 57, 82, 46, 30, 83. WA30 no insert, only prefix back side. पक्का महात्मा गांधी सिटिंग, ये बुक रीड, सत्य शोधना बुक. भारतीय रिजर्व बैंक 100 रुपीस. इधर से 100 रुपये. ये लैंग्वेज का 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. 13 लैंग्वेज. बैक साइड को इंडिया का दूसरा लैंग्वेज 13 लैंग्वेज. 100 ரூபாய். 13 மொழியில் எழுதப்பட்டுள்ளது. அதில் ஆங்கிலம் வராது. 13 மொழியிலையும் எங்கிட்டும் ஆங்கிலம் வராது. ஆங்கிலம் கீழே தனியாக வந்துடும். 100 rupees. அதையும் சேர்த்தா 14 மொழி, 14 லாங்குவேஜ். ரெண்டும் 2 currency यूएनसी. थोड़ा ज़्यादा रेट है. दिस करेंसी यूज्ड करेंसी पहले एक हमारा के बेटिंग कलेक्शन के एक करेंसी नार्मल रेट. दिस करेंसी थोड़ा ज़्यादा रेट. இதை விட யூஸ்டு கண்டிஷன் ஒரு தாள் நான் வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மி, அதை விட இது கொஞ்சம் ரேட்டு அதிகம். யூஎன்சியாக இருக்கிறதுனால அதை விட கொஞ்சம் ரேட்டு அதிகம். துட்டுக்கு தக்கன தோசம்பாங்க, அது மாதிரி ரூபாய்க்கு தக்கன கரன்சியோட கண்டிஷன் இருக்கும். வேண்டும் என்பவர்கள் வாங்கி கொள்ளலாம். இந்த 100 ரூபாயை வச்சா 2 சீட்டு தர முடியும். அந்த 1 ரூபாயை வச்சா 3 சீட்டு தர முடியும். 5 ரூபாயும் 10 ரூபாயும் டோட்டலாக 5 இருக்குது. 2 ரூபாயும் 5 ரூபாயும் 10 ரூபாயும் டோட்டலாக 5 இருக்குது. டோட்டலாக இது 5 1 रुपये 3, 18, 100 रुपये तो टोटल पीस 10 पीस 10, 20 தாள்கள். टोटल 20 currency. Now arrival my collection currency. Thank you. धन्यवाद. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வேண்டும் என்பவர்களே என்னுடைய வாட்ஸ்அப் புலனம் அல்லது தொலைபேசி
ஃபோன் அதில் தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.